குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய விளாக்லாம் இல்லை, ரொம்ப குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். அக்கா கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகே, அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே விளாக் எடுத்துகிட்டே போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து தென்னந்தோப்பு இருக்குங்க. நல்ல காற்றுங்க. அப்படியே விட்டால் என்னையவே தூக்கிட்டு போகிற அளவு காற்றடிச்சிச்சு. அதான் சரி ஓகே, ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு பண்ணேங்க. அக்கா பப்ஸும் போலியும் வாங்கி வச்சுருந்தாங்க. தேங்காய் போலிங்க. அடடா, போலி அடி போலியாக இருந்துச்சு. நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சுருப்பாங்க போலங்க. இதை பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படியே நாக்கு ஊறிச்சு. நம்மளும் ஒரு நாள் செய்யணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செய்யலாம். சரியான காற்று. ரிட்டனும் கிளம்பிட்டேங்க. ஏன்னா நானும் ஈவினிங் கூப்பிடணும்ல, அதனால் ரிட்டன் கிளம்பிட்டேன். போகிற வழில பார்த்தா முருங்கை மரத்துலேருந்து கொத்து கொத்தா முருங்கைக்காய் தொங்குதுங்க. ஆனால் எல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. இனிமேல் தான் நல்லா காயாகும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஈவினிங் ரொட்டீன் அப்படியே கன்டினியூ பண்ணி பாருங்கள். டைம் 4:10 ஆகுது. நம்ம நானாவை கூப்பிட்ற டைம் வந்துடுச்சுங்க. போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். அப்படியே விலாகை கன்டினியூ பண்ணி போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? நானாவை கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இவர் காலையிலேயும் சரி சாயங்காலமும் சரிங்க, இப்படி தான் இவரை தூக்கி வச்சுட்டு தான் போகணும். இறக்கி விட்டால் பயங்கரமாக அழுவார். இவர் அழுகைக்கு பயந்துகிட்டே நான் தூக்கிட்டே போயிட்டு வந்துடுவேங்க. நல்ல வேளை இவருக்கு தெரியாமல் அக்கா வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க. ஓகேங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவை சந்திப்போங்க. போயிட்டு வரேங்க.